OEE. OEயோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ். இன்றைக்கி வந்து OEயோட கால்குலேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த OEயில் வந்து ஒரு 6 லாஸஸ் வந்து இருக்குது. அந்த 6 லாஸஸ் பார்க்கலாம். OE வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த 3 விஷயம் தேவை. அவைலபிலிட்டி, பர்ஃபார்மன்ஸ், நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டி. இது 3 இருந்தால் தான் நம்ம இது 3 வச்சு தான் நம்ம வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த 3த்தில் பார்த்தீங்கன்னா லாஸஸ் வந்து பார்க்கலாம். அவைலபிலிட்டியில் என்னென்ன லாஸ்னால் மிஷின் பிரேக் டவுன், நெக்ஸ்ட்டு செட்டப் இல்லைனா வந்து சேஞ்ச் ஓவர். இப்போது மிஷின் வந்து மேஜராக வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அப்போ என்ன ஆகுனா, இப்போது மிஷின் வந்து ஸ்டாப் ஆகி நிற்கும். அப்போ வந்து அந்த அவைலபிலிட்டி டைம் வந்து ரெடியூஸ் ஆகுது. இப்போது ஷிஃப்ட் டைம் வந்து 480 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போது அதுலேருந்து அந்த அவைலபிலிட்டி டைம்லேருந்து ரெடியூஸ் ஆகுதில்ல, அதனால் இது ஒரு லாஸ் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம ஜிக் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லைனா ஃபிக்சர் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ அது வந்து ஒரு லாஸ் தான். அடுத்து பர்ஃபார்மன்ஸ், மைனர் ஸ்டாப்பேஜ். சின்ன சின்ன ஸ்டாப்பேஜ்லாம் அது வந்து மைனரில் வந்துடும். பெரிய ஸ்டாப்பேஜ்லாம் அந்த மிஷின் பிரேக் டவுனில் வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் லாஸ். நம்ம மிஷினை வந்து நம்ம ஸ்லோவாக ரன் பண்ணுறதுனால ஸ்பீட் லாஸ் வந்து வரும். அடுத்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியில் வந்து ரிஜெக்ஷன் அண்ட் ரீஒர்க். ஸோ ரிஜெக்ஷன் வந்தாலும் ரீஒர்க் வந்தாலும் நம்ம இதுவும் வந்து லாஸ் தான். ஓகேங்களா. இதுதான் அந்த 6 லாஸ். இந்த 6 லாஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால தான் நம்ம மிஷின்ஸ் வந்து நம்ம எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ இது 6 நம்ம ரெடியூஸ் பண்ணாலே நம்ம மிஷின்ஸ் எல்லா எக்யூப்மெண்ட் நம்ம வந்து எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம டேட்டாலாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஷிஃப்ட் டைம் வந்து 480 மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு அந்த பிரேக் அண்டு லன்ச். இது வந்து பிரேக்கு 10 மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து லஞ்சுக்கு ஒரு 30 மினிட்ஸ். டோட்டலாக வந்து 50 மினிட்ஸ். அடுத்து இந்த 5 இயர்ஸ். நெக்ஸ்ட் இந்த மார்னிங் மீட்டிங் அதுக்கு வந்து 20 மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஓவர் அது 30 மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு மிஷின் பிரேக் டவுன் வந்து 50 மினிட்ஸ். ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி 500. ரிஜெக்ஷன் வந்து 50. இப்போ பர் யூனிட்டுக்கு வந்து சைக்கிள் டைம் பார்த்திங்கன்னா 30 செகண்ட்ஸ். ஸோ இந்த டேட்டா இருந்தாலே போதும், நம்ம OE வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். OEயோட ஃபார்முலா OE அவைலபிலிட்டி இன்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இன்ட்டு குவாலிட்டி. ஸோ இதுதான் வந்து OEயோட ஃபார்முலா. இப்போது அவைலபிலிட்டி வந்து கால்குலேட் பண்ணலாம். அவைலபிலிட்டியோட ஃபார்முலா நெட் ப்ரொடக்ஷன் டைம் டிவைடட் பை நெட் அவைலபிலிட்டி டைம். இப்போது நெட் ப்ரொடக்ஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி டைம் மைனஸ் சேஞ்ச் ஓவர். இதை பண்ணால் அங்கே வந்து ஒரு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு நெட் அவைலபிலிட்டி டைம் ஷிஃப்ட் டைம் மைனஸ் ஸ்டாண்டர்ட் டைம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே பாருங்கள். இப்போது ஷிஃப்ட் டைம் வந்து 480 மினிட்ஸ் மைனஸ் ஸ்டாண்டர்ட் டைம். அதாவது ஸ்டாண்டர்ட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக் அண்ட் லன்ச்சு, நெக்ஸ்ட் வந்து இந்த 5 இயர்ஸ், அப்புறம் வந்து மார்னிங் மீட்டிங். ஸோ இதெல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அது லாஸ்ட் டைம். ஓகேங்களா. அது வந்து 70. அடுத்து அவைலபிள் டைம் பாருங்கள் 410. இந்த 410 எப்படி வந்துச்சுன்னா 480 மைனஸ் 70, அதான் வந்து 410 மைனஸ் இப்போது சேஞ்ச் ஓவர் அது வந்து 30 மினிட்ஸ் ப்ளஸ் வந்து அந்த 50 இந்த மிஷின் பிரேக் டவுன் டோட்டலாக வந்து 80 மினிட்ஸ். இப்போ என்னென்னா இது வந்து மைனஸ் பண்ணால் 330 டிவைடட் பை 410. இதை பண்ணும் போது எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னா 71% வரும். ஸோ இப்போ அவைலபிலிட்டியோட பர்சன்டேஜ் வந்து 71 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸை கால்குலேட் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை பிளான்ட் அவுட்புட்டு. இப்போ ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளோனா 500. நம்ம எவ்வளோ ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி 500. இப்போது பிளான்ட் அவுட்புட் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு அவைலபிலிட்டி டைம் பாருங்கள் 330 பர் ஷிஃப்ட்டுக்கு. ஓகேங்களா. எவ்வளோ தான் அவைலபிலிட்டி, மீது எல்லாமே லாஸில் போயிடுச்சு. இப்போது இப்போ ஒரு யூனிட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னா பர் யூனிட்டுக்கு வந்து 30 செகண்ட். நம்ம 330 மினிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு யூனிட்டுக்கு வந்து 30 செகண்ட் தான். அப்போ இது கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ வரும்னா, எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணலான்னா 660. இவ்வளோ யூனிட்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் 500 தான். அப்போ இதோட பர்சன்டேஜ் வந்து 75. பர்ஃபார்மன்ஸ் இதுவும் வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. இதோட பர்சன்டேஜ் 75. நெக்ஸ்ட்டு குவாலிட்டி குட் பார்ட் ப்ரொடியூஸ்டு டிவைடட் பை டோட்டல் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்டு. இப்போ நம்ம குட் ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோன்னா 500. நெக்ஸ்ட்டு அதிலே மைனஸ் வந்து ரிஜெக்ஷன் இருக்குது 50. இப்போ
இப்போ டோட்டல் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்டு வந்து 500. இதை மைனஸ் பண்ணும்போது 450 டிவைடட் பை இது வந்து 500. இப்போது குவாலிட்டியோட பர்சன்டேஜ் வந்து 90%. ஸோ இப்போது அவைலபிலிட்டிக்கு நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸுக்கும் கால்குலேட் பண்ணியாச்சு, அடுத்து குவாலிட்டிக்கும் கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓஇ வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓஇயோட ஃபார்முலா அவைலபிலிட்டி இன்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இன்ட்டு குவாலிட்டி. இப்போது அவைலபிலிட்டி எவ்வளோ பர்சன்டேஜ்? 71 இன்ட்டு பர்ஃபார்மன்ஸு 75, குவாலிட்டி வந்து 90. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம இன்ட்டு பண்ணும்போது எவ்வளோனா 47%. இதுதான் வந்து நம்ம 47% தான் வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டும் நம்ம எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி பாருங்கள் ஆஃப் த பர்சன்டேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அப்போது எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம லாஸ் ஆகுது அதெல்லாம் நம்ம மானிட்டர் பண்ணி அதெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணி நம்ம இந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணோம். ஸோ இதுதான் ஓஇ கால்குலேஷன். தேங்க்யூ.